ஒரு ஏழை விறகு வெட்டியான் தன் 2 குழந்தைகள் ஆன்சல் கிரட்டலுடன் வாழ்ந்து வந்தார். மிகவும் ஏழ்மையில் வாழ்ந்த அவர்களுக்கு உணவு கூட கிடைக்காமல் போயிற்று. ஆதலால் விறகு வெட்டியானின் 2வது மனைவி அந்த குழந்தைகளை காட்டில் விட்டுவிட திட்டம் தீட்டினாள். அன்றிரவு, நாளை உன் 2 குழந்தைகளையும் காட்டில் விட்டு விடுங்கள். கிடைக்கிற உணவு நமக்காவது இருக்கும். என்னால் செய்ய முடியாது. செய்யவில்லை என்றால் நாம் எல்லோரும் சாக வேண்டியதுதான். படுத்திருந்த ஆன்சல் தன் பெற்றோரின் பேச்சை கேட்டுக் கொண்டிருந்தான். உடனே ஒரு திட்டம் தீட்டினான். வீட்டிற்கு வெளியே சென்று சிறு கூழாங்கற்களை எடுத்துக்கொண்டான். அடுத்த நாள் தன் தந்தையுடன் காட்டிற்கு செல்லும் பொழுது வழியில் தன் பாக்கெட்டில் இருந்து கற்களை எடுத்து போட்டுக் கொண்டே போனான் ஆன்சல். சிறிது தூரம் சென்றதும், நீங்க 2 பேரும் இங்கே இருங்க. மாலையானதும் அப்படியே தூங்கிவிட்டனர். எழுந்திருந்து பார்த்தால் மாலை பொழுது இரவாகிவிட்டது. ஆன்சல் வழியிலே போட்டு வந்த கூழாங்கற்களை தேடினான். அவை நிலவு வெளிச்சத்தில் மின்னியது. இருவரும் கூழாங்கற்கள் பாதையிலே நடக்க ஆரம்பித்தனர். பொழுது விடியும் நேரத்தில் தங்கள் வீட்டை வந்தடைந்தனர். தன் பிள்ளைகளை பார்த்து மகிழ்ச்சி அடைந்தார் தந்தை. ஆனால் சித்திக்கு கோபம்தான் வந்தது. ஒரு நாள், உன் 2 குழந்தைகளையும் காட்டில் விட்டு விடுங்கள். பெற்றோரின் உரையாடலை கேட்ட ஆன்சல் மீண்டும் தன் திட்டம் பலிக்கும் என்று நினைத்து கற்களை எடுக்க வெளியே செல்ல நினைத்தான். ஆனால் கதவை பூட்டி விட்டிருந்தாள் சித்தி. அடுத்த நாள் மீண்டுமாக எல்லோரும் காட்டிற்கு சென்றனர். வழியில் தன் பையில் இருந்த ரொட்டியை கொஞ்சம் கொஞ்சமாக பிட்டு கீழே போட்டான் ஆன்சல். நீங்க இங்கேயே உட்கார்ந்துருங்க, நான் விறகு வெட்டி எடுத்துட்டு வரேன். கிரட்டல் தன்னிடம் இருந்த ரொட்டியை தன் அண்ணனுடன் பகிர்ந்து சாப்பிட்டாள். பிறகு அப்படியே தூங்கிவிட்டனர். இரவானதும், கவலைப்படாதே, வழியை கண்டுபிடித்து விடலாம். வழியில் பார்த்தால் ஒரு ரொட்டி துண்டையும் காணவில்லை. பறவைகள் எல்லாவற்றையும் சாப்பிட்டு விட்டிருந்தது. வழி தெரியாமல் நடந்து நடந்து இருவருக்கும் பசி உண்டாகியது. கொஞ்ச தூரம் சென்றதும் நல்ல மனம் வந்தது. மனம் வந்த பக்கம் சென்று பார்த்தால் ஒரு சிறிய வீடு தெரிந்தது. வீடு முழுவதும் கேக்கினால் செய்யப்பட்டிருந்தது. ஆஹா, இனி நமக்கு பசி இல்லை. நான் இந்த பக்கம் சாப்பிடுகிறேன். அண்ணா, நீங்க அந்த பக்கம் சாப்பிடுங்கள். இருவரும் மகிழ்ச்சியாக சாப்பிட ஆரம்பித்தனர். அப்பொழுது திடீரென கதவு திறந்தது. ஒரு கிழவி வெளியே வந்தாள். பிள்ளைகளா, யார் நீங்கள்? சரி, உள்ளே வாங்க. இருவருக்கும் உணவு கொடுத்து தூங்க வைத்தாள் அந்த கிழவி. ஆனால் உண்மையில் அந்த கிழவி ஒரு மந்திரவாதி என்றும் பிள்ளைகளை சாப்பிட்டு விடுவாள் என்றும் தெரியாது அவர்களுக்கு. அடுத்த நாள், எழுந்திரு சோம்பேறி, உன் அண்ணனை குண்டாக்க வேண்டும். என் அண்ணன் எங்கே? கீழே உள்ள அறையில் பூட்டி வைத்திருக்கிறேன். தினமும் நல்ல சத்தான சாப்பாடு கொடுத்து அவனை குண்டாக்க போகிறேன். பிறகு அவனை சாப்பிட போகிறேன். எப்படியாவது என் அண்ணனை காப்பாற்ற வேண்டுமே. கிரட்டல் ஒரு எலும்பு துண்டை எடுத்து, அண்ணா, உன் விரலை காண்பிக்க சொல்லும் பொழுது இந்த எலும்பு துண்டை அந்த கிழவியிடம் காட்டு. தினமும் கிழவி ஆன்சலின் விரலை நீட்டச் சொல்வாள். ஆன்சலும் எலும்பு துண்டை காண்பிப்பான். கண் பார்வை சரியாக தெரியாததனால் கிழவியும் திரும்ப போய்விடுவாள். நாட்கள் கழிந்தன. கிழவி பொறுமை இழந்தாள். அவன் ஒல்லியாக இருந்தாலும் பரவாயில்லை, என்று சாப்பிடத்தான் போகிறேன். கிரேட்டல், அந்த அடுப்பு சரியாக எரிகிறதா, தண்ணீர் கொதிக்கிறதா என்று பார். ஐயோ, எப்படி பார்ப்பது என்று எனக்கு தெரியலையே பாட்டி. கிழவி தன் தலையை நீட்டி எட்டி பார்த்தாள். உடனே கிழவியை அப்படியே தள்ளிவிட்டாள். அலறிக்கொண்டே இறந்து போனாள் மந்திரவாதி கிழவி. கிரட்டல் ஓடி சென்று ஆன்சலை வெளியே கொண்டு வந்தாள். வீட்டில் இருந்த நகைகள், வைரங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு காட்டில் ஓடினர் இருவரும். கொஞ்ச தூரம் சென்றதும் தூரத்தில் தங்கள் வீடு தெரிந்தது. ஓடி சென்று தன் தந்தையின் கழுத்தை கட்டிப்பிடித்துக் கொண்டனர். நீங்கள் இல்லாமல் மிகவும் கஷ்டப்பட்டேன். நாங்களும் தான் அப்பா. சித்தி எங்க அப்பா? இனி யாரும் நம்ம பிரிக்க முடியாது. உங்க சித்தி இறந்து விட்டால். அவர்கள் மூவரும் மகிழ்ச்சியாக வாழ்ந்தனர்.